நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழைகளிடம் இருந்து கிட்னி திருடப்படுவதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. கஷ்டத்தில் இருக்கும் ஏழைகளை குறிவைத்து இந்த திருட்டு கும்பல் ஒரு கிட்னி 10 லட்சம் ரூபாய் என விலை பேசி கிட்னி திருட்டில் ஈடுபடுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. நாமக்கல்ல கிட்னி அப்படிங்கிறத சும்மா சர்வசாதாரணமாக வித்துட்டு இருந்திருக்காங்க. 5 லட்சம் 4.5 லட்சம். இதுக்கு பின்னாடி ஏன் விசாரணை செய்யலை? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் கூட நம்ம ஊர்ல இல்லையா? நிறைய பேர் இருக்காங்களே, நல்ல நல்ல ஊடகங்கள் அப்படிங்கிற பெயரில் பெயர் போன நபர்கள். 60 வருட பாரம்பரியம், 50 வருட பாரம்பரியம். இப்போ புதுசா வந்த ஊடகம். உங்ககிட்ட ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்களா? அப்படி இருந்தா இந்த நாமக்கல்ல நடக்கிறது என்ன? எத்தனை நபர்கள் இந்த கிட்னியை வித்திருக்காங்க? அதுக்கு பின்னாடி பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. திமுகவினுடைய நபர் இருக்காங்க, ஆனந்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றாங்க. முக்கியமான திமுக ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஆளும் கட்சி எதிர்கட்சியை விட்டுருங்க, மக்கள் அங்கே மைக்ரோ லோன் வாங்கி அந்த கடனை கட்டுவதற்கு தான் நான் என்னுடைய கிட்னியை விற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அந்த வாக்குமூலத்தை பார்க்கும்போது மனசு எல்லாமே பதறுது. ஒரு நிமிஷம் அந்த வாக்குமூலத்தை நீங்கள் கேட்டுட்டு வாங்களேன். மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்காரங்களோட சொல்ல தாங்க முடியும். அவங்க காலையில் வராங்க, வந்து சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி மற்ற கடிக்கு அது காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்தாங்கன்னா நைட்டு 9 மணி கூட போக மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுறா. எங்கள் அத்தைக்குள்ள போகும்போது அக்கா இந்த மாதிரிக்கா நானும் வந்து எடுத்துக்கிறேன்க்கா, பயங்கர லோன் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி, சரி வாடா. நாங்கள் அவங்க கிட்ட வந்து கிட்னி எடுத்து 4,50,000 ரூபா கொடுத்தாங்க. 5 லட்சம் சொன்னாங்க, 4,50,000 ரூபா கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கட்டிட்டோம். இன்னும் 2 லோன் இருக்குது, அதனால கட்ட முடியறதில்லை. அதில் அவர் என்ன சொல்கிறாரு? காலையில் 6 மணிக்கு நான் லோன் வாங்கின இடத்துலேருந்து வந்து உட்காந்துருவாங்க. 9:30 வரை, நைட்டு 9:30 வரை வீட்டை விட்டு போகாமல் கெட்ட வார்த்தையிலையாக திட்டுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து நாங்கள் எப்படியாவது ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் கிட்னியை விற்றாவது இந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் 5 லட்சம் ரூபாய்க்கு பேசி நான் என் கிட்னியை விற்றேன். ஆனால் கிடைச்சது 4.5 லட்சம் ரூபாய் தான். இன்னும் 2 லோன் இருக்குது, அதை எப்படியாவது நாங்கள் கட்டி முடிச்சிடணும், அதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அப்பாவும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னியை விற்றாரு. அவர் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் என்னுடைய கிட்னியை விற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவலை கேட்கும்போது எந்த அளவுக்கு நம்முடைய மக்களை கடன் வாங்குகிற அளவுக்கும் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு நம்முடைய அரசாங்கமும் வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும், அதே நேரத்தில் மைக்ரோ லோன் அப்படிங்கிற ஒரு கொடும் பாதகமான விஷயத்தை நம்முடைய மக்கள் ஈஸியாக நம்பி ஏமாந்துடுறாங்க அப்படிங்கிறதும், அந்த கடனை வசூலிப்பதற்காக ரவுடிகள் அட்டகாசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறதையும். அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக காரங்க அங்கங்க மணல் திருட்டு, மலை திருட்டு, கனிமவள திருட்டு, ரேஷன் அரிசி திருட்டு, சாராய திருட்டுன்னு ஈடுபட்டு இருந்தாங்க. இவன் உச்சபட்சமா கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க இது பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் திமுக காரன் கிட்னியை உருவிட்டு போயிட்டான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. இதுக்கு பின்னணியில திமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திராவிட ஆனந்தன் என்பவர் இருக்காரு. இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு ஊடகம் பேட்டி எடுத்து வெளியே போடுது. அந்த பெண் கொடுத்த தகவல் உண்மையிலே பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 5 லட்சம் ரூபாய்ங்களா? நீங்க என்னைக்கு கொடுத்தீங்க? 8வது மாசம். எந்த ஹாஸ்பிட்டல்? பெரம்பூர்ல தனலட்சுமி சீனிவாசன். எத்தனை நாள் அங்கே தங்கியிருந்தீங்க? புரோக்கர் மூலியமா போனீங்களா இல்ல தனிப்பட்ட முறையில் போனீங்களா? அவர் புரோக்கர் எந்த ஏரியாக்கார்? அவர் பேர் ஆனந்த். ஆனந்துங்களா? இந்த ஏரியாவில் தான் இருக்காரா, வெளியே எங்கே இருக்காருங்களா? இந்த ஏரியாவில். அதாவது கடன் இருந்துச்சுங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்காக இந்த ஏஜெண்டாக இருக்கக்கூடிய புரோக்கர் ஆனந்தன் வந்து என்கிட்ட பேசினார். 5 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னார். முதல் கட்டமாக 1.5 லட்ச ரூபா பணம் அட்வான்ஸாக கொடுத்தாங்க. அப்புறம் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் என்கிற மருத்துவமனை, யாருடைய மருத்துவமனை? மன்னச்சனுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களுடைய மருத்துவமனை. KN நேருக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் மிக நெருக்கமான குடும்பம் அந்த தனலட்சுமி சீனிவாசன் குடும்பம். சிட்ஃபண்ட் நிறுவனம் ஆரம்பித்து அப்புறம் கல்லூரி கட்டி இப்போ வந்து மருத்துவமனைன்னு ஒட்டுமொத்தமான பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்து வைத்து ஒரு நிறுவனம் தனலட்சுமி. இது குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் கல்லூரி குறித்தும் இந்த தனலட்சுமி சீனிவாசனுடைய மருத்துவமனை குறித்தும் பல புகார்கள் ஏற்கனவே எழுந்திருக்கிறது. அதே போல அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் தான் திமுகவுக்கு சம்பந்தப்பட்ட நெருக்கமான சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையில் தான் இந்த கிட்னி திருட்டு நடந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க. அதே போல திருச்சியில் கூடிய சித்தார் மருத்துவமனை,
திருச்சியில் பிராட்மில் பக்கத்தில் சித்தார் வெசல்ஸ் இருக்கு. அந்த நிறுவனத்துடைய ஒரு நிறுவனம் தான் அந்த சித்தார் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ ராஜமாணிக்கம், அவர் ஏற்கனவே திமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய மருமகன். KN நேருவுக்கு மிக நெருக்கமான மருத்துவமனை இந்த சித்தார். KN இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்கு. KN பினாமி ராஜமாணிக்கம் அப்படின்னு கூட திருச்சி பதில சொல்லுவாங்க. இந்த சித்தார் வெசல் மருத்துவமனை ராஜமாணிக்கம் லிவர் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பெயர் போனவர். இங்கே பல வகையில் கிட்னி திருட்டு நடைபெறுகிறது என்பது திருச்சிக்குள்ள பல பேருக்கு தெரிந்த தகவல். அதை பொதுவெளியில் பேசுவதற்கு பல பேர் தங்கியிருந்தாலும் இப்போது அந்த பெண் சொன்ன செய்தி இந்த தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் திருச்சியில் தில்லைநகரில் செயல்படக்கூடிய இந்த சித்தார் மருத்துவமனையுடைய உண்மைத்தன்மையை கேள்விக்குறி ஆக்கியிருக்கு. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி ஆரம்பிப்பிற்கு அடித்தளம் போட்டது கொடுத்து மட்டுமல்ல, இதனுடைய பின்னணியில மிகப்பெரிய ஃபண்டிங் இருக்கிறது. அது ஆராசாவோட ஃபண்டிங் இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு எழுதிருக்கிறது. 2000 கிட்டத்தட்ட 17 நினைக்கிறேன், 26 இடங்கள்ல ஐடி ரெய்டு வருது. யார் வீட்டுக்கு? ஆராசா வீட்டுக்கு இல்ல, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, பொறியியல் கல்லூரி விட்ட 26 இடங்கள்ல ஐடி ரெய்டு. 2017 ஐடி ரெய்டு வர்றதுக்கு வருமான வரியை ஏய்த்த ஒரு கும்பல் தான் இந்த தனலட்சுமி சீனிவாசன் கும்பல். இதனுடைய மூல ஆதாரத்தை தோண்டி பார்த்தா கல்வி சேவை செய்வதற்காகவோ படிப்புங்கிறது எங்கள் மாணவர்களுக்கு கிடைக்கணும், பெரம்பலூருக்கு மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவோ துவங்கப்படல. சாராயம் வித்த காசுல சிட்பண்ட் நிறுவனம் நடத்தினவர் தான் இந்த சீனிவாசன் ரெட்டி. பெரம்பலூர் பக்கத்தில் புது நடுவலூர் அப்படின்னு ஒரு ஊரை சார்ந்தவர். அந்த ஊரில் இவர் சாராயம் வித்தது உலகறிஞ்ச விஷயம். சாராயம் வித்தவன் தான் நாட்டில் கல்வி தந்தி ஆகிட்டானே. சாராயம் வித்தவன், அப்புறம் பிளாக்ல வாங்கி வித்தவன், அவன் பூரா நாட்டில் கல்வி தந்தியாக மாறனுடைய விளைவு தான் நாடு நாசமாக போனதுக்கு காரணம். அப்படி இந்த சீனிவாச ரெட்டி என்ன பண்ணுறாரு, சாராயம் விற்கிறாரு ஆரம்பத்தில். அப்புறம் அந்த பெரம்பலூர் திருச்சி பகுதிகளில் சிட்ஃபண்ட் நிறுவனம் நடத்துறாரு. தனலட்சுமி சீனிவாசன் சிட்ஃபண்ட் சீட்டு கம்பெனி, சாராயம் கம்பெனி, அப்புறம் சீட்டு கம்பெனி நடத்துறாரு. பணத்தை மட்டுமே குறி வச்சு இயங்கக்கூடிய ஒரு முதலாளி. இந்த சாராயம் காசு பத்தல, சீட்டு காசு பத்தல, அடுத்து என்ன பண்ணலாம், எதில் அதிகமாக சம்பாதிக்கலாம், தொடங்கடா கல்லூரி. ஆராசா வேற வந்துட்டாரு, 2G வேற பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு இந்த கல்லூரி தொடங்குறாங்க. கல்லூரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறியியல் கல்லூரியாக மாறுது, ஐடியாக மாறுது, பாலிடெக்னிக் மாறுது, அப்புறம் ஸ்கூலாக வருது, அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டலு, அப்புறம் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி. கள்ளச்சாராயத்திலிருந்து யூனிவர்சிட்டியில் இது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். 20 ஆண்டுகளில் இந்த தனலட்சுமி சீனிவாசனுடைய வளர்ச்சியும் 2G வழக்கையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் நடந்தது. அப்போ இதுக்கு பின்னாடியுடைய பணம் யாருடைய பணம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் பெரம்பலூரில் ஆராசா அமைச்சராக இருக்க வரைக்கும் ஆராசா கூட இணைப்பா இருந்தாங்க. ஆராசா நீலகிரிக்கு போன பிறகு KN நேரு ஜெல் ஆயிட்டாங்க. ஆராசா கூட வேற ஆளு தமிழன், இந்த பக்கம் நேரடி ஆளு நேரு கூட ஜெல் ஆயிட்டாங்க. நேரு போய் இந்த கல்லூரி விழாக்களை கலந்து கொள்வது, நேருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக மாறுவது, ஒரு பக்கம் தன்னுடைய மகனையே நேர்கிட்ட ஒப்படைச்சி மன்னச்சநல்லூரில் MLA ஆக்கி கொடுங்கன்னு சொல்லி மன்னச்சநல்லூருக்கு சம்பந்தமே இல்லாத கதிரவனை, அதாவது தனலட்சுமி சீனிவாச ரெட்டியோடைய மகன் கதிரவன் ரெட்டியை மன்னச்சநல்லூர் நிப்பாட்டி ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து கடந்த தேர்தலில் வெளில வைக்கிறாங்க. MLAவாகவும் திமுக மாறிடாரு. இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை வளர்த்து பத்தாதுன்னு சொல்லி இது மாதிரியான கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்கிறது இந்த கும்பல். இந்த கிட்னி திருட்டுல ஈடுபட்ட காசுல தான் எப்படி போறாங்கன்னு மட்டும் பாருங்க. உழைச்சவன் உண்மையா உழைக்கிறவனுக்கு ஒரு கார் வாங்க லோன் தர மாட்டான். ஆனா இவங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரு, இவங்க போறாங்க ரோல்ஸ் ராய்ஸ், அதுல ஓடுற அந்த டயர் கிடையாது, அது மக்களுடைய கிட்னி தான் உருண்டு போய்கிட்டு இருக்கு. இந்த மருத்துவமனை சார்ந்த முதலாளிகள் குறித்து நம்ம பேச வேண்டிய தேவை இல்லை அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல இவருடைய பின்னணியை ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே வெறும் சிறுநீரகம் மட்டும்தான் விற்கப்பட்டிருக்கிறதா, இல்லை இங்கே சிறுமிகளுடைய கருமுட்டை விற்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போது வெளிவருது. அதே போல இவர்கள் நடத்தக்கூடிய மருத்துவ கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி, இந்த 10 ஆண்டு காலத்துல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. அது வெறும் தற்கொலை தானா, அதுக்கு பின்னாடி இது போல எதுவும் வியாபாரங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துக்கிறது. திரைப்படங்களை பார்க்கிறோம், ஒருத்தரை வலுக்கட்டாயமாக ஏதோ ஒரு தலைவலியில் போனவனை அறுவை பண்ணி கிட்னியை எடுத்துட்டு அவங்களே கொன்று புதைக்கிற மாதிரியான காட்சிகளை படங்களில் வந்திருக்கு. அதுபோல இந்த மருத்துவமனைகளில் எதுவும் நடந்திருக்குமா? ஏன்னா கடந்த 2023-24 நினைக்கிறேன்,
மேலூரை சார்ந்த ஒரு மாணவி மர்மமான முறையில் இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியினுடைய ஒரு பிரான்ச்சு சமயபுரத்தில் இருக்கு. அந்த கல்லூரியில் மர்மமான முறையில் ஒரு மாணவி இறந்து கிடந்தாங்க. குடும்பத்தார் போராடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பத்திரிகை ஊடகங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அது மூடி மறைக்கப்பட்டுச்சு. இதே போல தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியில் படித்த ஜெயங்கொண்டத்தை சார்ந்த ஒரு மாணவன், 3ஆம் ஆண்டு படித்த ஒரு மாணவன், அவன் வந்து இறந்து போயிடுறான். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஹாஸ்டலில் தங்கியிருந்த மாணவர்கள் வந்து அந்த மாணவனுக்கு ஆதரவாக போராடி அடித்து உடைக்கிறாங்க. ஹாஸ்டலையே பெரிய பிரச்சனையாக மாறுது. கிட்டத்தட்ட ரிசர்வ் படை வந்து தான் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துகிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆனால் எந்த ஊடகத்திலையும் வராத அளவுக்கு மூடி மறைச்சது இந்த கும்பல். இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் இதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய இந்த கிட்னி திருட்டையும் ஆராய்ஞ்சாலே இவங்க எப்படி வளர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுடைய மருத்துவமனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னணியில் இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனைய வளர்ச்சிக்கு பின்னணியில் ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கி போட்ட ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கிறது. இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை வளர்ந்ததும் அந்த ஊழல் நடந்ததும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம். இன்றைக்கு பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், நீலகிரியுடைய பாராளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு ஆர் ராசா அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து கூட்டி கழிச்சு பாடுற கணக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர் ராசா என்ன சொல்றாருன்னா, பெரம்பலூர்ல ஒரு சீனிவாசன் ஒரு ரெட்டியாரு, எப்படி பெரம்பலூர்ல சீனிவாசன் ஒரு ரெட்டியாரு ஒரு கல்லூரி தொடங்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு தலைவர் கலைஞர்கிட்ட போய் ஆர் ராசா சொன்னாராம். ரெட்டியாருன்னு சொன்னாதான் தலைவர் கலைஞருக்கு குச்சியை சாப்பிட்ட மாதிரி குள்ளு 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 குள்ளுன்னு இருக்குமே. அவருக்கு வந்து நாடார் தேவர் கோனார் பிள்ளை மாதிரி அப்படின்னா தான் அவருக்கு கசக்கும். ரெட்டியாரு நாயுடு நாய்க்கரு அப்படின்னா அவருக்கு வந்து ஓங்கோல் வகைரா வச்சே ஒரே மணவாடாச்சுன்னு சொல்லி குழுன்னு இருக்கும். அப்போ ரெட்டியாருன்னு சொன்ன உடனே கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காப்புல, சரி என்னப்பா அதில் பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு. கல்லூரி தொடங்க நல்ல விஷயம் தானே, அதில் என்ன பிரச்சனை, கல்லூரிங்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு இருக்காரு. உடனே அதுக்கு ஆராசா சொன்னாராம், இல்லைங்கய்யா பக்கத்தில் இன்னொரு கல்லூரி இருக்கு, ரூல் படி பக்கத்தில் கல்லூரி அமையக்கூடாது, அங்கே ஒரு அரசு கல்லூரி இருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, அப்படியா அது ரூலா கைட்லைனா அப்படின்னு கலைஞர் கேட்டாராம். உடனே அங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரியை கூப்பிட்டு அது ரூலா கைட்லைனான்னு பாருங்கன்னு செக்ரட்டரியேட் போனால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே செக்ரட்டரி போய் பார்த்துட்டு அது கைட்லைன் தான், எப்போ ரூலை மீறினா தான் வந்து பிரச்சனை, கைட்லைனை மீன்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன கைட்லைனை மீறினா அவனை இதை தண்டனையாக கொடுத்துட போகிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை, அவருக்கு அனுமதி கொடுத்துரு, எக்ஸப்ஷன் சொல்லி அனுமதியை கொடுத்துருன்னு சொல்லி கலைஞர் சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் கலைஞர் ஆராசா போனதுக்கப்புறம் சொன்னாராம், இப்போ ஒரு ஆதி திராவிடரில் எப்படி ஆராசாவை கலைஞர் கருணாநிதி எப்படி பார்த்தாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு, ஒரு ஆதி திராவிடரில், அதாவது ஒரு தாழ்த்தப்பட்டவரில் பட்டியல் சமூகத்தில் ஆராசான்னு ஒருத்தர் வந்து சின்ன வயசுல மத்திய அமைச்சராக இருக்காரு. அந்த ஊரை சார்ந்த ரெட்டியார் ஒருத்தர் கல்லூரி அமைக்க வரும்போது இவர் ஹெல்ப் பண்ணா தானே அவருக்கு அந்த ஊர்ல மரியாதை கிடைக்கும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துருங்க அப்படின்னு கலைஞர் சொன்னது. ஆனா கலைஞர் என்ன, அவர் ரெட்டியார் என்பதனாலேயே அங்க அனுமதி, இதே அந்த ஊர்ல கூடிய வன்னியரோ உடையாரோ ஊராளி கவுண்டரோ கல்லூரி கிட்ட அனுமதி இருந்தா பக்கத்திலே காலேஜ் இருக்கு, இங்க ஒரு காலேஜ் கட்ட போறீங்களா, அதெல்லாம் ரூல், அதெல்லாம் நாங்க மீற முடியாது, கைட்லைன் மீற முடியாதுன்னு இருப்பாங்க. ரெட்டியார்னால கலைஞர் உடனே டப்புன்னு கீழே விழுந்து அந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இப்படித்தான் இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி பெரம்பலூர்ல முறை வர்றதுக்கு காரணமா இருந்தது கலைஞர், இன்னொன்னு ஆராசா. யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு, இது முறைகேடு. நான் சொல்றேன், நீ யாரும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இனி யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் திருடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதற்கு காரணம் இருக்கிறது, அவர்களை முறைகேட்டாளர்கள் அப்படின்னு வேணா சொல்லலாம். இதை நான் சொல்லலை, நம்முடைய முக்கியமான ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கார். அவர் ஏன் திருட்ட முறைகேடு அப்படின்னு சொன்னார். வாட் இஸ் முறைகேடு, வாட் இஸ் திருட்டு, நபர் போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட் தான். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் இங்கே உங்ககிட்ட சொல்கிறேன், வாசிக்கிறேன். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் மெதுவாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வப்பாட்டி, அதற்கு பதிலாக துணைவி. கள்ளக்காதல், அதற்கு பதிலாக திருமணம் கடந்த உறவு. குடிகாரர், தப்பு. மதுப்பிரியர். மின் கட்டண உயர்வு, ரொம்ப தப்பாக சொல்கிறியே. மின் கட்டண திருத்தம். கிட்னி திருட்டு, இல்லை கிட்னி திருட்டுலாம் கிடையாது, கிட்னி முறைகேடு. இங்கே முறைகேடு அப்படின்னு சொல்கிறது திருட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே திருட்டு போனது ஏழைகளுடைய கிட்னி. எத்தனை ரூபாய்க்கு திருட்டு போயிருக்கு?
5 லட்சம் ரூபாய்க்கு, 4 லட்சம் ரூபாய்க்கு. அதே நேரத்தில் ஏதோ ஒரு பணக்காரனுக்கோ இல்லாட்டி வேறொரு நபருக்கோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்கல்ல, அது எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க? 45 லட்சம், 35 லட்சம். உண்மையை சொல்லுங்கள், 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனை வைக்க தெரிஞ்ச ஒரு மருத்துவமனை இல்லை அதில் இடைத்தரகர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தங்கிட்ட ஏமாற்றி அதை பெரிய அளவில் அந்த கிட்னி, அது உடல் உறுப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க, அது திரும்ப விளைவிக்க முடியாது, திரும்ப அது வளர்ந்து வராது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பொருளை, உறுப்பை வெட்டி நீக்குகிறார்கள். அதில் 50,000 ரூபாய் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? ஏஜென்ட் ஃபீயாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இதை விட பெரிய திருட்டு வேறு ஏதாவது இருக்குமா? இதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடு அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, ஏகப்பட்ட ஊடகத்தில் நானும் பார்த்தேன், ஆனால் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருடைய ஹாஸ்பிட்டல்லே இதெல்லாம் நடந்ததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க? இதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. திருடுனியா? இன்னொரு தடவை சொல்லுங்க. திருடுனியா? தெரியாம எடுத்தா அதுக்கு பேர் திருட்டுங்களா? உங்களுக்கு தெரியாதுங்களா? எனக்கு தெரியவே தெரியாது. எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. எருமை.